வீட்டில் எந்தவிதமான விநாயகர் சிலை பதிக்க வேண்டும்? ஒரு சிறிய நகரத்தில் ஆரவ் உற்சாகமாக தனது வீட்டிற்காக ஒரு விநாயகர் சிலையை தேர்வு செய்தான். அவன் ஒரு சிலையை எடுக்கச் சென்றபோது அவனுடைய பாட்டி மெதுவாக அவனை நிறுத்தினாள். ஆரவ், கவனமாகப் பார். விநாயகரின் தந்தத்தின் திசை முக்கியமானது என்று புன்னகையுடன் கூறினாள். ஏன் பாட்டி? ஆரவ் ஆர்வத்துடன் கேட்டான். விநாயகரின் தந்தம் இடப்புறமாக திரும்பியிருந்தால் அது வீட்டிற்கு அமைதி மற்றும் செழிப்பை தரும். இது குளிர்ச்சியான, சமாதானமூட்டும் சந்திர சக்தியை கொண்டு வந்து வாழ்வை பேணுகிறது. ஆரவ் மற்றொரு சிலையை பார்த்தான். அதன் தந்தம் வலப்புறமாக இருந்தது. அப்படியென்றால் இது? என்று அவன் கேட்டான். அது கோயில்களுக்காக, பாட்டி விளக்கினார். அதில் சூரிய சக்தி நிறைந்திருக்கும். அதை கட்டுப்படுத்த குறித்த பூஜைகள் மற்றும் விதிமுறைகள் தேவைப்படும். வீட்டில் அது சமநிலையை குலைக்கலாம். ஆரவ் பக்தியுடன் இடப்புற தந்தம் கொண்ட விநாயகரை தேர்வு செய்தான். சிலையை வீட்டில் பிரதிஷ்டை செய்யும் போது ஒரு மெல்லிய காற்று வீசியது. விநாயகர் அருள் இறங்கியதாக உணரப்பட்டது. மேலும்